நம்ம மெசேஜை ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலாமா? ஒரு இடத்துல ஒரு பம்ப் செட் இருந்துச்சு. ஒரு பாட்டிலில் தண்ணியும் வச்சுருக்காங்க. அந்த போர்டில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, அந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியை பம்ப் செட் மேலே இருக்கிற ஹோலில் ஊற்றிட்டு அந்த அடிப்பை படித்தா நிறைய தண்ணி வரும்னு எழுதி இருந்துச்சு. அப்போ முதல்ல ஒரு மனுஷன் வரான். அந்த போர்டை அவன் பார்க்கவே இல்லை. கடகடன்னு அந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியை குடித்தான். தாகமும் அடங்கலை. ஆனாலும் அங்கேருந்து கிளம்பிட்டான். ரெண்டாவதாக ஒரு மனுஷன் வரான். அந்த போர்டை பார்த்தான், சிந்திச்சான். இந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியே போதுமே அப்படின்னு அதை குடித்தான். ஆனாலும் தாகம் அடங்கலை. அவனும் கிளம்பிட்டான். மூணாவதாக ஒரு மனுஷன் வரான். அந்த போர்டை பார்த்தான். இந்த தண்ணியை குடித்தா நம்ம தாகம் அடங்கும். ஆனால் இந்த பம்ப் செட்டில் அந்த தண்ணியை ஊற்றினா தாகம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தண்ணியை குடிக்கலாமே அப்படின்னு சிந்திச்சு அந்த பம்ப் செட்டில் அந்த தண்ணியை ஊற்றினா அந்த அடிப்பை படித்தபோது நிறைய தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணியை குடிக்கும்போது அவனுடைய தாகமும் அடங்குச்சு. இதில் 3 விதமான மனுஷர்கள் இருக்காங்க. முதல்ல வந்த மனுஷன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். அவனுக்கு 5 அறிவு தான் இருக்கும். கண்டறிவான், கேட்டறிவான், தொட்டறிவான், ருசிச்சறிவான், முகந்தறிவான். ரெண்டாவதாக வந்த மனுஷன் மாம்ச சுபாவம் உள்ள மனுஷன். அவனுக்கு அந்த 5 அறிவோட கூட சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கு. அந்த சிந்திக்கக்கூடிய அறிவு இருந்தாலும் அவன் மாம்சத்துக்கு ஏற்றபடி தான் சிந்திப்பான். ஒரு ஆவிக்கேற்றபடி அவனால் சிந்திக்க முடியாது. மூணாவதாக வந்த மனுஷன் ஆவிக்குரிய விதமாக சிந்திப்பான். அதனால அவனுக்கு 6 அறிவு. இதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் இந்த உலகத்தையும் தன்னைத்தானே அறிகிற அறிவையும் இந்த சாத்தானுடைய தந்திரத்தை அறியக்கூடிய 12 மொத்தம் அவனுக்கு 12 அறிவு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு ஆவிக்குரியவனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அறிவான். அதனால இந்த 3 மனுஷர்கள்ல நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திப்போம்.